வச்சுக்கோ பாலை வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த குரல் இவ்வளவு தூரம் கேக்குது. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண. அந்த திருநங்கை சகோதரி என்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் யாரும் தெரியும், எனக்கு அதெல்லாம் யாருனே தெரியல. ஆனா காலையில இருந்து இங்கேயே நிக்குது நான் அந்த பொண்ணு, அவளுக்கு பைசாவும் கேட்க தெரியல, காலம் கெட்டு கிடக்குது இல்ல, அதனால கொஞ்சம் பைசா கொடுத்தேன். எவ்வளவுக்கா கொடுத்தீங்க அப்படின்னு. அது எப்படி தெரியும், இன்னைக்கு வந்த கலெக்ஷன் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு அவங்களுக்கு பைசா கொடுக்கணும்னு இருந்துச்சு. என் பர்சன் ஒரு 2000 ரூபாய் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். நீ நம்ப மாட்டீங்க, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த அக்கா வாங்கின பைசாவை இங்கிருந்து அதே கட்டக்குரல்ல கூப்பிடுறாங்க, ஏ பொண்ணு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த பாரு சாரு 2000 ரூபாய் கொடுத்தாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் இவங்களுக்கு கொடுத்த பைசாவை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. போ இந்த பக்கம் வராத போ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்றாங்க. நல்ல நாள்லயே எங்களுக்கு யாரும் பைசா கொடுக்க மாட்டாங்க, இந்த பாலா போன கொரோனா வேற வந்துருச்சு அப்படின்ட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சார் 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 ஒருத்தர் வரா சார் கை தட்டிட்டு அடுத்த ஆள் கிட்ட பைசா அவங்க போனாங்க. ஹியூமனிட்டின்றது இதுதான் ஹியூமனிட்டி. அடுத்த வேலை சாப்பாடு அவங்க என்ன சொல்றாங்க, இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் பெரிய டொனேஷன் பண்றோம், பெரிய சேரிட்டி பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் நான் வந்து பெரிய வேலை செய்யறோம்னு நினைக்கணும், இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும், நீ ஒண்ணுமே இல்லடா, நீ பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணும்.